யாழ்ப்பாணத்தின் பண்டைய கந்தரோடை நாக அரசுகள் மற்றும் அதன் தொல்லியல் சான்றுகள் குறித்த ஒரு சுருக்கமான வரலாற்று பார்வை இது. இலங்கையின் பிராமிக் கல்வெட்டுகளில் காணப்படும் வேள், கோ போன்ற சொற்களை நாம் கவனிக்க வேண்டும். தமிழகத்தைப் போன்றே இங்கும் சிற்றரசர்கள் மற்றும் சமூக தலைவர்களின் கீழ் ஒரு மாபெரும் அதிகார கட்டமைப்பு இயங்கியதை இவை உறுதிப்படுத்துகின்றன. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே அரசரும் அவரது மந்திரி சபையும் இணைந்து கடல் வர்த்தகம், நாணய வெளியீடு, சங்கு, மணிக்கற்கள் மற்றும் இரும்பு தொழில்களை மிகச்சிறப்பாக ஒழுங்கமைத்துள்ளார்கள். இந்த அரசாட்சிக்கு நேரடிச் சான்றாக ஆனைக்கோட்டையில் கிடைத்த கோவேதியன் என்ற முத்திரை மோதிரமும் கந்தரோடையில் கண்டெடுக்கப்பட்ட உதிபன் என்ற பெயருள்ள நாக நாணயமும் விளங்குகின்றன. இவற்றுடன் நாகபூமி, நாகநகரம் போன்ற கல்வெட்டு பதிவுகளும் வேள்நாகன், வேள்கண்ணன், மணிநாகன் போன்ற பெருமைமிகு நாக அரசர்களின் பெயர்களும் அகழ்வாராய்ச்சிகளில் தெளிவாக கண்டறியப்பட்டுள்ளன. கந்தரோடையின் இந்த தொல்லியல் சான்றுகள் யாழ்ப்பாண குடாநாட்டின் பழந்தமிழ் நாகரிகத்தின் வர்த்தக மற்றும் நிர்வாக மேன்மையை உலக அரங்கில் அசைக்க முடியாதபடி பறைசாற்றுகின்றன.